ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நான் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பியுள்ளார். நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, சரியாக 750 ஆண்டுகளுக்கு முன் பொஹேமிய குரு ஒருவர் இத்தாலிக்கு பயணமானார். அங்கே பொல்சேனா என்ற இடத்துல புனித கிறிஸ்டினாவின் பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். அவருக்கே ஒரு சந்தேகம், எத்தனை முறை நான் திருப்பலி நிறைவேற்றுகின்றேன், உண்மையாகவே ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணையிலே இருக்கிறாரா என்று. எழுந்தேற்ற நேரம் வசீகரம் செய்யப்பட்ட ஆண்டவரின் உடலை உயர்த்தி மக்களுக்கு காட்டுகிறார். சந்தேகத்தோடு காட்டுகிறார் அந்த குருவானவர். என்ன அற்புதம்! அந்த அப்பத்திலிருந்து இரத்தம் அந்த தூய துணியிலே சிந்தியதாம். மிக அருகாமலேயே பாப்பரசர் 4ஆம் அர்பன் அவர்கள் இருந்தார்கள், ஓர்வியத்தோ என்ற இடத்துல. உடனே மக்கள் எல்லாரும் பாப்பானவரிடம் இந்த இரத்தத்தை கொண்டு போய் காட்ட வேண்டும், இரத்தம் பதிந்த ஆண்டவருடைய இந்த அடையாளம் பதிந்த இந்த துணியை கொண்டு போய் காட்ட வேண்டும் என்று பாப்பானவரிடம் சென்றார்கள். ஓர்வியத்தோ என்ற இடத்துல அவர் இருந்தார். அதை கண்ட பாப்பானவர் உடனடியாக இந்த அற்புதமான ஆண்டவருடைய திரு ரத்தம் நிறைந்த இந்த துணியை பாதுகாக்க ஒரு பேராலயம் கட்ட வேண்டும் என்று ஓர்வியத்தோ என்ற இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டச் சொன்னார். பிரிய
பிரியமானவர்களே, 1264ஆம் ஆண்டு அதற்கு முன் பல இடங்களிலே கொண்டாடப்பட்டிருந்தாலும் இன்றைய திருவிழா அதிகாரப்பூர்வமாக எல்லாரும் கொண்டாட வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் பெருவிழாவை எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்று பாப்பரசர் ஆணையிட்டார். 750 ஆண்டுகள் வரலாறு மிக்க இந்த பெருவிழா இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழா. பிரியமானவர்களே, பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுகிறார், நான் ஒரு இழுபறி நிலையிலே இருக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தால் இந்த உலகை விட்டு பிரிந்து ஆண்டவர் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்னும் ஆசை, இன்னொரு பக்கம் பார்த்தால் மக்களே உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்திலே நற்செய்தி அறிவிக்க வேண்டும், உங்களோடு இருக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறேன். நான் எதை தேர்ந்து கொள்வது என்று தெரியவில்லை என்று சொன்னார். நம் ஆண்டவர் இயேசு இந்த உலகை விட்டு பிரியும் போது இரண்டையுமே ஒரே நேரத்தில் சாதிக்கிறார். பவுலடியார் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருந்தார், பிறகு ஆண்டவரிடம் போனார். ஒரு பக்கம் தன் உயிரை கையளித்து தந்தையிடம் போகிறார், இன்னொரு பக்கம் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன், என் உயிரை கையளிப்பதின் அடையாளமாக எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நற்கருணை வடிவில் ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கிறார். பாருங்கள், உண்மையாகவே ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கிறார். புனித அம்ப்ரோஸ் சொல்லுகிறார், ஒளி உண்டாகுக என்றார், வானத்தை படைத்தார், ஆகாயத்தை படைத்தார், பூமியை படைத்தார், செடி கொடிகளை படைத்தார். எப்படி வல்லமையோடு ஆண்டவர் படைத்தாரோ அதே படைப்பு சக்தி ஒவ்வொரு திருப்பலியிலும் குருவுக்கு வழங்கப்படுகிறது. இது என் உடல், இது என் ரத்தம் என்று சொல்லுகின்ற மாத்திரத்தில் ஆண்டவர் இயேசு அங்கே உருவாகிறார். உலகை படைத்தவரை படைக்கின்ற சக்தியை குருவானவர் பெறுகிறார். எவ்வளவு பெரிய தாழ்ச்சி பாருங்கள். அன்பு தாய் அன்னை கன்னிமரியாள் எப்படி ஆண்டவர் இயேசுவை கருத்தரித்தார்களோ அதே போல ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த அற்புதம் நிகழ்கிறது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பிரியமானவர்களே, வழக்கமாக காணிக்கை பாவனையில் அப்பத்தையும் ரசத்தையும் நாம் கொண்டு வருவோம். அந்த அப்பத்திலும் ரசத்திலும் இருப்பது யார்? நாம் தான். நாம் உழைத்து சம்பாதித்த காசை வைத்து வாங்கியதுதான் அந்த அப்பமும் ரசமும். வசீகரம் செய்யப்படாத அப்பத்திலும் ரசத்திலும் நாம் இருக்கிறோம். இங்கே பீடத்தில் அந்த அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய உடலாகவும் ரத்தமாகவும் மாற்றப்படும் போது ஏற்கனவே பீடத்திலே நாம் எல்லாரும் ஆண்டவராக மாற்றப்பட்டு விடுகிறோம். இன்னும் ஒரு படி மேலே சென்று அதை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற போது எப்படி நாம் ஆண்டவராக மாறுகிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். ஆண்டவரை வாயால் வாங்கினால் போதாது. அதே அகுஸ்தினார் மீண்டும் சொல்லுகிறார், நாக்கை நீட்டினால் போதாது, கையை நீட்டினால் போதாது, இதயத்தை நீட்டு. நன்மை வாங்குவதற்கு முன் பல முறை நீ மனத்தால் இதயத்தால் நன்மை வாங்க வேண்டும். நன்மை வாங்கிய பிறகு பல முறை மனத்தால் இதயத்தால் நன்மை வாங்க வேண்டும். மனத்தாலும் இதயத்தாலும் பல முறை நீ வாங்குகின்ற போது ஆண்டவருடைய மனநிலையை நீ பெற்றுக்கொள்வார். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த குறுகிய நேரத்தில் ஒப்பில்லாத இந்த அருட்சாதனத்தை பற்றி நாம் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்க முடியாதுதான். ஆனால் ஒன்று மட்டும், ஆண்டவருடைய அற்புதமான இந்த பிரசன்னத்தை நினைத்து பாருங்கள். ஹைதராபாத்ல ஒருத்தருக்கு முதுகு வலி, தோல் வலி, பயங்கரமாக வேதனைப்பட்டார். அவர் ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட அடிக்கடி போய், டாக்டர் எம்மானுவேல் என்று ஒரு டாக்டர் இருந்தார்கள், அவர்களிடம் வைத்தியம் பெற்றால் வலி அதிகமாதெல்லாம் அந்த டாக்டர்கிட்ட போனா உடனே அவருக்கு சரியாயிடும். கொஞ்ச நாள் ஆகி அவருக்கு குண்டூர் என்ற இடத்துக்கு அங்கே ஆந்திராவிலே மாற்றம் பெற்றார்.
பணி நிமித்தம் வேறு ஊருக்கு. அவருக்கு போன உடனே கவலை, ஹைதராபாத்ல இருக்க வரைக்கும் பரவாயில்ல, அந்த டாக்டர் எப்ப பார்த்தாலும் எனக்கு உதவி செய்து என்னுடைய வலியை போக்குனார்கள், இப்ப என்னடா செய்யறது? இங்க எங்கெங்கயோ தேடினார். புதிதாக வந்த இடத்துல அங்கே ஒரு டாக்டரை பார்த்தார். கடைசியாக ஃபீஸ் அதிகமா இருந்தாலும் கூட ஏதோ பரவாயில்ல, இந்த டாக்டர் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவருக்கு சக்கரை வியாதி வேற. தினந்தோறும் காலையில வாக்கிங் போவாராம். அங்க போகும்போது எல்லாம் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து போகும்போது தெருநாயெல்லாம் குலைச்சிக்கிட்டே சுத்தி வருதான். அப்ப அவர் ஃப்ரெண்டு சொன்னாராம், ஏங்க நான் ஒரு கைத்தடி, அழகான ஒரு கைத்தடியை நான் கொடுக்கிறேன், இதை வச்சுக்கிட்டீங்களா எந்த நாயும் பக்கத்துல வராது அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லுகிறார், நற்கருணையை பற்றி பேசுகின்ற போது, ஒரு டாக்டர் பக்கத்திலே இருக்கிறார்கள் என்பது எனக்கு எவ்வளவு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஒரே ஒரு குச்சி, ஒரு கைத்தடி என்கிட்ட இருக்கிறது என்பது எவ்வளவு தைரியத்தை எனக்கு கொடுக்கிறது பாருங்க. எல்லாம் வல்லவர், நல்லவர், பெரியவர், உடைய கஷ்டங்களை துக்கங்களை புரிந்து கொள்கிறவர் நற்கருணையிலே இருக்கிறாரே, உனக்கு எவ்வளவு சக்தி வல்லமை கிடைக்கும் என்று சொல்லுகிறார் பாருங்க. சாதாரண மனித அனுபவம் பிரியமானவர்களே. வல்லமையுள்ளவரை நீ உற்றுப்பார், உனக்கு வல்லமை கிடைக்கும். அன்னை தெரேசா அதைத்தான் சொன்னார்கள். வல்லமையுள்ளவரின் பிரசன்னத்திலே நான் மணிக்கணக்காக நேரம் செலவழிக்கிறேன், ஆகையினால் தான் மணிக்கணக்காக மக்களுக்கு பணி செய்ய எனக்கு சக்தி கிடைக்கிறது என்று சொல்லுகிறார் பாருங்கள். பிரியமானவர்களே, புனித ஜான் மரியா வியானி விடியற் காலையில எழுந்து கோயிலுக்கு போகும்போது அவருக்கு முன்னாடியே ஒரு வயதானவர் வந்து கோயிலில் இருப்பாராம். சரி, எனக்கு முன்னாடி நீங்க வந்து இங்க கோயில்ல என்னதான் செய்யறீங்க என்று கேட்கும் போது, நான் ஆண்டவரை பார்க்கிறேன், அவர் என்னை பார்க்கிறார். The Lord, I look at the Lord, the Lord is looking at me. பாருங்கள், நான் ஆண்டவரை பார்க்கிறேன், ஆண்டவர் என்னை பார்க்கிறார். பிரியமானவர்களே, நன்மை வாங்கும் போது என்ன நடக்கிறது? பல சமயங்களில் நம்புவதற்கு பல பேருக்கு கஷ்டமாக இருக்கிறது. புனித மார்கரெட் மேரி அலகாக் இயேசுவின் திருஹிருதய பக்திக்கு வித்திட்டவர் என்று ஒரு விதத்திலே சொல்ல முடியும். அவர் கழித்த காட்சியில் ஆண்டவர் சொன்னாராம், என்னை அறியாதவர்கள் அல்ல, என்னை அறிந்தும் அவசங்கையோடு நடக்கிறார்களே, அவர்கள் செய்வதுதான் எனக்கு அதிக வேதனையாக இருக்கிறது. The indifference and coldness of people who believe in me or who say that they are believing in me, என்னை நம்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவசங்கையோடு என்னுடைய பிரசன்னத்திலே நடக்கிறார்களே, அதுதான் எனக்கு வேதனை அளிக்கிறது என்று சொன்னார்களாம். திருமுழுக்கு யோவான் சொன்னார், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஆம், பல சமயங்களிலே நற்கருணை ஆண்டவரை நாம் அறியாமலேயே இருக்கிறோம். திருமுழுக்கு யோவான் சிறையிலே இருக்கும்போது கூட அவருக்கு அந்த நேரத்திலே சந்தேகம் இருந்தது. மனித வடிவில் இருந்த ஆண்டவரை பார்த்தார், ஆனால் அவர்தான் மெசியா என்று அவருக்கு தெரியவில்லை. அவருடனே சொல்லி அனுப்பினார். மத்தேயு 11:2 நாம் வாசிக்கிறோம், வர இருப்பவர் நீர்தாமா, நாங்கள் வேறொருவருக்காக காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டார். நீர்தான் வர வேண்டியவர் என்றால் ஏன் இப்படி ஏதோ சாதாரண ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கிறீர்? நீர் கடவுள் போல தோன்றவில்லையே. ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், நீங்கள் பார்ப்பதையும் கேட்பதையும் போய் திருமுழுக்கு யோவானிடம் அறிவியுங்கள். என்னை பற்றி இடரல் படாதீர்கள், அப்படிப்பட்டவர்கள் பேர் பெற்றவர்கள். நற்கருணையில் வீற்றிருக்கிற ஆண்டவரை பற்றி இடரல் படாமல் மனித வடிவிலும் தெய்வீக வடிவிலும் அவர் பிரசன்னமாய் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அந்த நல்ல கள்ளனை உற்று பாருங்கள். மற்ற கள்ளன் என்ன சொன்னான்? நீ மெசியாவா இருந்தால் உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவனும் கேள்வி பேசினான். உடனே நல்ல கள்ளன் மனித வடிவில் தோன்றிய அந்த ஆண்டவருடைய மாட்சிமையை அறிக்கையிடுகிறான் பாருங்கள். அந்த கெட்ட கள்ளனை திட்டுகிறான்.
உனக்கு அறிவு இருக்கிறதா? நீயும் நானும் நாம் செய்த தண்டனைக்கு, நாம் செய்த தவறுக்கு ஏற்ற தண்டனையை பெற்றுக் கொண்டோம். இவர் ஒரு தவறுமே செய்யவில்லை, இவர் உண்மையாகவே குற்றமற்றவர் என்று அறிக்கையிடுகிறானே பாருங்கள். பிரியமானவர்கள், அந்த நல்ல கள்ளனுடைய மனநிலைக்கு சென்று, அந்த நல்ல கள்ளனுடைய மனநிலைக்கு சென்று நாம் எல்லாரும், ஆண்டவரே நீர் தெய்வம், நீர் மேலானவர், பெரியவர் என்று அறிக்கையிட்டு மனம் மாற நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு முறை திருப்பலியில் பங்கெடுக்கும் போதும், ஒவ்வொரு முறை நற்கருணை ஆராதிக்கும் போதும் அந்த நல்ல கள்ளனுடைய மனநிலை, இந்த அப்பத்திலே ஆண்டவருடைய இயேசுவின் தெய்வீகத்தை காண வேண்டும், மனிதத்துவத்தை காண வேண்டும். எவ்வாறு அந்த நல்ல கள்ளன் சிலுவையில் அறையப்பட்ட திருடன் போல இருந்த ஆண்டவர் இயேசுவில் அவருடைய தெய்வீகத்தை கண்டானோ, அதே போல காண நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். தோமையார் சொன்னார், ஆண்டவருடைய காயத்தை தொட்டு பார்த்து என் ஆண்டவரே, என் தேவனே என்று அறிக்கையிட்டார். அதே ஆண்டவர் அவருடைய காயங்களை தொடவில்லை, அவரையே உட்கொள்கிறோம். நம்முடைய காயங்களை அவர் தொடுகிறார். ஒவ்வொரு முறை நன்மை வாங்கும் போதும் ஆண்டவர் நம்முடைய காயங்களையும் தொடுகிறார். அவரை நாம் தொடுகிறோம், பெறுகிறோம் என்பது மட்டுமல்ல, நம்முடைய காயங்கள் குணமாகும். பிரியமானவர்கள், அந்த காலத்திலே ஏறக்குறைய முதல் 1000 ஆண்டுகளிலே, ஐயோ நாம் பாவி, நன்மை வாங்கக்கூடாது, நன்மை வாங்கக்கூடாது என்று நன்மை வாங்க போகிறவர்கள் ஒரு சிலரே இருந்தார்கள். 1215 ஆண்டில் தான் 4ஆம் லாத்தரன் சங்கத்திலே சொன்னார்கள், என்ன இப்படி யாருமே நன்மை வாங்கவில்லை என்றால் என்ன ஆவது? வருஷத்துக்கு ஒரு முறையாவது, அதுவும் பாஸ்கா காலத்திலே, ஈஸ்டர் சமயத்திலே ஒரு முறையாவது ஆண்டவரை வாங்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, மருத்துவர் நோய் அற்றவருக்கென்று, நோயுற்றவருக்கென்று உன்னுடைய நோய் தீங்க, பாவ நோய் தீங்க நீ நன்மை வாங்க வேண்டும் என்று. அதே போல பவுலடியார் சொன்னதையும் நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய மனசாட்சி ஆராய்ந்து பார்த்து தகுதியான உள்ளத்தோடு ஆண்டவரிடம் வா என்று. ஒரு பக்கம் பார்த்தால் நன்மையே வாங்காமல் இருப்பது, இன்னொரு பக்கம் பார்த்தால் ஆன்மாவை சோதிக்காமல் அடிக்கடி வாங்குவது, பாவத்தோடு வாங்குவது, அதுவும் கேடாக முடியும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த பாடலில் நாம் கேட்டது போல, பிரியமானவர்களே, திருச்சபை சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது, மிக உன்னதமான இந்த அருட்சாதனம், எல்லா அருட்சாதனங்களும் அதற்குத்தான் இட்டு செல்கின்றன. The summit of our worship, கல்வாரியில் நடந்ததை நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிற ஒரு அருட்சாதனம். இந்த அருட்சாதனம் ஒற்றுமையை வளர்க்கிறது, இந்த அருட்சாதனம் திருச்சபையை வளர்க்கிறது, திருமுழுக்கு எண்ணிக்கையில் வளர்க்கிறது. நற்கருணை தான் உண்மையாகவே தரத்தில் திருச்சபையை வளர்க்கிறது. இந்த அருட்சாதனத்துக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் செய்ய வேண்டியது என்ன? திருப்பலியில் பக்தியோடு பங்கு பெறுவது, தகுதியோடு ஆண்டவரை வரவேற்பது, நற்கருணையில் பிரசன்னமாயிருப்பவரை ஆராதிப்பது. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், நற்கருணையை பெறுவோம், நற்கருணை மக்களாக வாழ்வோம். நாக்கை நீட்டி, கையை நீட்டி நன்மை வாங்கினால் மட்டும் போதாது, எப்படி தம்மையே கொடுத்தாரோ அதே போல கையை நீட்டி நன்மை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு, சக்தியோடு, மற்ற மக்கள் வடிவிலே மறைந்திருக்கிற ஆண்டவருக்கு பணிபுரிய நாம் விரைந்து செல்வோம். ஆண்டவரின் அருமையை உணர்ந்து கொள்வோம். ஆமீன்.